வணக்கம். சரியாக 18 வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் அடங்காதவராக மாறப்போகிறார். மேலும் இந்த புதிய ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில 100% ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். இந்த உலகத்தில எத்தனை தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அல்லது இந்த ராகுவின் பங்களிப்பு இல்லாமல் கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர் ஆகும் நிலை சாத்தியம் ஆகாது என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் கலியுகத்தின் இந்த சர்வ வல்லமை வாய்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை அளிக்க தொடங்கினால் அது தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்திவிடும். அதே சமயம் அது தீங்கை கொடுக்க தொடங்கினால் வானத்தில் நிற்பவரை தரையில் கொண்டு வந்துவிடும். கலியுகத்தில் அத்தகைய சக்தி இந்த கிரகத்திற்கு உண்டு. இங்கு ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். சதய நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வரப்போகிறார். ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறுகிறார். இது 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த 243 நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைந்து விடலாம். நான் சொல்றேன், கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி இந்த கிரகத்தின் கையில் உள்ளது. ராகு பகவான் முதலில் தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானின் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் உள்ளது. இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார். வேண்டும் என்றால் வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்குவார். உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறியை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார். இது வெறும் வெறி மட்டும் அல்ல. கடந்த காலத்துல குருவின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவர் இவ்வளவு வெற்றியை, புத்திசாலித்தனத்தை, சாம தான தண்ட பேத கொள்கைகளை உங்கள் மீது செலுத்தி இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார். எனக்கு கார் வேண்டும் என்றால் வேண்டும், வீடு வேண்டும் என்றால் வேண்டும், வாழ்க்கையில பணம் வேண்டும் என்றால் வேண்டும். இத்தகைய வெறியை அவர் உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறார். இங்கு ஆஹா ஓஹோ என்று நான் சொல்ல போவதில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் நன்மையும் தீமையும் புரியும். அப்போதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் என்ன நன்மை கொடுக்க போகிறார்? முதல் நிலையில ராகு பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். முதலில் லக்னத்தை புரிந்து கொள்வது அவசியம். இந்த இடத்திலிருந்து என்னென்ன நிலைகள் பார்க்கப்படுகின்றன? இது உங்கள் ஒழுக்கம், எண்ணம், நடத்தை, சுபாவம், முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை குறிக்கும் இடம். இந்த இடத்துல இந்த புத்திசாலித்தனமாக வேலை செய்யும் கிரகம் தன் நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் சிந்திக்கும் முறையை மாற்றிவிடும். உங்கள் ஒழுக்கம், எண்ணம், நடத்தை, சுபாவம் ஆகிய நிலைகள் முற்றிலும் வேறுபட்ட முறையில் செயல்படுவதை பார்க்கலாம். உங்கள் முடிவெடுக்கும் திறனை எவ்வளவு திறமையானதாக மாற்றி விடுகிறார் என்றால், சமுதாயம், குடும்பம் மற்றும் கர்மத்துறையில் நீங்கள் உங்கள் முடிவுகள், உங்கள் தீர்மானங்கள், உங்கள் சிந்திக்கும் முறை ஆகியவற்றின் காரணமாக, புதிதாக செயல்படும் நிலையின் காரணமாக சமுதாயம், குடும்பம் மற்றும் கர்மத்துறையில் உங்களுக்கு புகழ், மதிப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றை பெற்றுக் கொடுப்பார். குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் பணம் யார்கிடமாவது முடங்கி இருந்தால் அது திரும்ப வரவில்லை. உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது பாருங்கள், இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. இதற்கு ஆதாரம் தேவையில்லை. 2026 முதல் உங்கள் சிந்திக்கும் முறையில ஒரு தனிப்பட்ட மாற்றம் வருவதை ராகு பகவான் பிரவேசம் செய்ய வைப்பார். வாழ்க்கையில நான் புதிதாக எதையாவது செய்ய வேண்டும், கூட்டத்திலிருந்து விலகி நான் என்ன செய்ய முடியும் என்பதன் மீது உங்கள் நினைவு சக்தியை வெளிப்படைய செய்வார். ஆனால் இவருடைய சுபாவத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு அவசியம் என்று நான் சொன்னேன். இவர் உங்கள் சிந்திக்கும் முறையை சாம தான தண்ட பேத கொள்கையை பின்பற்றி மிகவும் கூர்மையான மனதுடன் மாற்றப் போகிறார்.
ஆனால் இவருடைய சுபாவத்தின் நிலை எப்படி இருக்கும் என்றால், இவர் நம்பிக்கையை மிக நன்றாக கொடுக்கிறார். ஆனால் இவருடைய விளையாட்டு அதி நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கும். இந்த விளையாட்டிலிருந்து நீங்கள் தப்புவது அவசியம். இல்லையெனில் உங்கள் சிந்திக்கும் முறை மாற மாற உங்கள் முடிவுகள் வெற்றியை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இது மிகவும் நல்லது. ஆனால் நம்பிக்கையில் அதிநம்பிக்கையை நீங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது இங்குதான் ராகு பகவான் தன் விளையாட்டை விளையாடுகிறார். எனவே அதிநம்பிக்கையின் நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது. எப்போது சிந்தித்துக் கொள்ளாமல் அதிநம்பிக்கை நிலையில் முடிவெடுக்கும்படி உங்கள் மனம் தூண்டுகிறதோ உடனடியாக ராகு உங்களை சிக்க வைக்க முயற்சிக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து 2 அடிகள் பின்னால் வந்து அமைதியான நிலையில் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் இந்த நேரத்தில் வெற்றி பெறுவது உறுதி. இதை யாராலும் தடுக்க முடியாது. ராகு பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அவர் அமரும் இடத்திலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துகிறார். இந்த மாற்றத்தின் காலப்பகுதியில ராகு பகவான் பார்வை நிலையில் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை கொண்டு வரப் போகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். 5ஆம் பார்வை உங்கள் 5ஆம் வீட்டின் மீது செல்கிறது. இந்த இடம் என்ன? இது திடீர் லாபம், கல்வி, குழந்தை, புத்திசாலித்தனம், காதல் உறவு ஆகியவற்றை குறிக்கும் இடம். இந்த இடத்துல ராகு பகவான் தன் பலனை கொடுக்கும் போது உங்க காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகிறது. உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2026 தொடக்கத்திலிருந்து வலுப்பெறுகின்றன. உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது. மேலும் மாணவர்களுக்கு இது நல்ல நேரம். போட்டியில் எப்படி வெற்றியை பெறுவது என்பதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார். இந்த நிலை புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியத்தை பயன்படுத்தும் நிலையின் காரணமாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஒரு கும்ப ராசி ஜாதகராக இருந்து குழந்தை தொடர்பான ஏதேனும் கவலையான நிலையில் இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். நீங்கள் தற்போது குழந்தை பெற விரும்பும் ஒரு தம்பதியாக இருந்தால் ஏதோ காரணத்தினால் தாமதம் காணப்பட்டால் குழந்தை வழங்கும் ஆசீர்வாதத்தை இவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உறவின் நிலையை உங்களுக்கு சிறப்பாக ஆக்குவார். ஆனால் மீண்டும் நான் சொன்னேன், இவர் 100% எந்த இடத்திற்கும் நல்ல பலன்களை கொடுப்பதில்லை. திடீர் லாபத்தின் நடவடிக்கைகளையும் இங்கு மிக அழகான வடிவத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் இங்கு திடீர் லாபம் கொடுப்பதோடு பேராசையையும் உருவாக்குகிறார். நீங்கள் பங்கு சந்தையில முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எனக்கு 20,000 ரூபாய் லாபம் கிடைத்து விட்டது, நான் இங்கிருந்து வெளியேறி விடுவேன் என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள். ஆனால் 20,000 ரூபாய் லாபம் கிடைத்த உடனே உங்க பேராசை இன்னும் அதிகரிக்கும். இப்போது 30 ஆகிவிட்டது, இப்போது 40 ஆகிவிட்டது, இப்போது 60 ஆகிவிட்டது. ஒரு முறை அதுவரை சென்றாலும் உங்கள் வயிறு நிறைய விடமாட்டார். ஏனென்றால் இது இவருடைய சுபாவம். பிறகு விளைவு என்னவாக இருக்கும்? உங்களுக்கு 40,000 ரூபாய் லாபம் கிடைத்தது, அதுவும் போய்விட்டது. இத்துடன் 100, 200, 500 ரூபாயை நீங்கள் கொடுத்து விட்டு வந்து விடுவீர்கள். இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது. பேராசை நிலையில் வரக்கூடாது. எளிதாக உங்கள் கையில் ராகு பகவான் தானே கொண்டு வந்து கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுங்கள். பையில் வைத்து கொண்டு மேலும் முன்னேறி செல்லுங்கள். இந்த நிலையை நீங்கள் பின்பற்றினால் இவர் ஒரு முறை அல்ல பல முறை அத்தகைய திடீர் லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார். இங்கிருந்து 7ஆம் பார்வையால் ராகு பகவானின் நிலை உங்கள் மனைவி அல்லது கணவரிடத்தை பார்க்கிறது. இந்த இடம் என்ன? இது உங்கள் மனைவி அல்லது கணவர் இருக்கும் இடம். இது உங்கள் கூட்டாளி தொழில் இருக்கும் இடம். இது உங்கள் தினசரி வேலை வாய்ப்பின் நிலை இருக்கும் இடம். இந்த இடத்துல ராகு பகவான் பார்வையை செலுத்தும் பொழுது இவர் உங்கள் தினசரி வேலை வாய்ப்பை மிக நன்றாக ஆக்குவார். இது உங்கள் திருமண வாழ்க்கையின் நிலையை மிக நன்றாக ஆக்கும். இதே போல உங்கள் இல்லற வாழ்வில, அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் 2026 தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் உருவாகும். மேலும் உங்களுக்கு அவர் கூர்மையான அறிவையும் கொடுப்பார். உங்கள் எதிரிகளை அழிக்கும் நிலையை அவர் இங்கிருந்து உருவாக்குவார். ஏனெனில் அவர் தன் பரம நண்பரின் ராசியான கும்பத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம் உறுதியாகிறது. 2026 முதல் ஆகஸ்ட் 2026க்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால் உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. உங்களின் மறைந்திருந்த எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள், உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வெளிவருவார்கள்.
இந்த 2026 தொடக்கத்திலே உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம். இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது, உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றிலே இன்னும் நல்ல மாற்றங்கள், அதிக யோகங்கள் உள்ளன. இது 2026 ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும். ஆனால் இது கூட்டாளி தொழில் இருக்கும் இடமும் கூட நான் சொன்னேன். நீங்க யாருடனாவது கூட்டு தொழிலில் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் அல்லது செய்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்துல கவனம் வையுங்கள். கவனக்குறைவு ஏற்பட்டால் விபத்து நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் யாருடைய மீதும் குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது. அந்த நபர் மீது நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டீர்கள். லாபம் நஷ்டம் எது நடந்தாலும் அவர் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார இழப்பின் யோகத்தை உருவாக்கி தரும். எவ்வளவு வருகிறது, எவ்வளவு போகிறது, என்ன லாபம், என்ன நஷ்டம் என்று அனைத்தின் விவரமும் உங்களிடம் இருக்க வேண்டும். எனவே இந்த கூட்டாளி தொழிலை தொடருங்கள். இல்லையெனில் கூட்டாளி தொழில் போவதுடன் உறவுகளிலும் கசப்பை ஏற்படுத்திவிடும். 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பாக்கியஸ்தானம் என்ன? இது உங்கள் தந்தை, அதிர்ஷ்டம், ஆன்மீக வேலைகள், வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இடம். இந்த இடத்துல ராகு பகவானின் பார்வை இருக்கும்போது இவர் தந்தையின் ஆரோக்கியத்தை மிகவும் வலுப்படுத்துவார். தந்தையுடன் புரிந்து கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனைகள் காணப்பட்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். வெளிநாட்டு பயணத்திற்கான நிலையை மிக நன்றாக உருவாக்குவார். அதிர்ஷ்டத்தினுடைய நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். நீங்கள் கூர்மையாக சிந்திக்கும், யோசிக்கும் விஷயங்களில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஆதரவளிக்கும். இத்தகைய நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் ஆன்மீக வேலைகளிலிருந்து உங்களை விலக்கி வைப்பார். உங்களுக்கு எங்கோ சிந்திக்கும் நிலை மிக நன்றாக உருவாகிறது. ஆனால் பூஜை பாடல்களில் உங்கள் மனம் ஈடுபடவில்லை. ஆன்மீக வேலைகளில் உங்கள் ஆர்வத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். இது நம் சனாதன தர்மத்தின்படி நல்லது என்று கருதப்படுவதில்லை. நீங்கள் ஆன்மீக வேலைகளிலிருந்து விலகி இருந்தால் எங்காவது ராகுவின் எதிர்மறை தாக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். எனவே நீங்கள் ஆன்மீக வேலைகளுடன் இணைந்திருக்க வேண்டும். மற்ற நிலையில் ராகு பகவானின் இந்த நிலை உங்களுக்கு மிக அழகான வடிவத்தில் செயல்படுவதை காணலாம். ராகு பகவானின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் ராங் ராவே நமஹ என்ற இந்த மந்திரத்தை ஜபிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் தூங்கும் இடத்துல ஒரு மயில் இறகை வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானின் ஆராதனை எந்த வகையிலும் செய்யுங்கள். சிவபெருமானுக்கு நீர் அர்ச்சனை செய்ய ஆரம்பிங்கள். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய ஆரம்பிங்கள். ஓம் நம சிவாய ஜபம் செய்வது நல்லது. எந்த வகையான சிவ ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் படித்தால் அது மிக நல்லது. சிவ தாண்டவம் படிக்க ஆரம்பித்து விடுங்கள். சனீஸ்வரரின் நிலை, ராகு பகவானின் நிலை ஆகியவை இரண்டும் சிவனுடன் அதிகம் இணைந்திருக்கின்றன. சிவனின் ஆராதனை செய்வதன் மூலம் ராகுவின் 70% எதிர்மறையான பார்வைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்கும். ராகு பகவான் உங்களுக்கு சாதகமான பார்வையின் நிலையை உங்கள் வாழ்க்கையில பிரவேசம் செய்ய வைக்கிறார். நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம்.